வருங்கால அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் நம்ம என்ன வீடியோ அப்லோட் பண்ண போகிறோம்னா 6th தமிழ் இலக்கணம் இயல் 6லிருந்து 9 வரைக்கும் லைவ் டெஸ்ட் தாங்க. டேட் பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை, அதாவது 24/10/2025. டைம் பார்த்தீங்கன்னா நைட்டு 8லிருந்து 9 மணி வரைக்கும். ஆல்ரெடி நம்ம 6th தமிழ் இலக்கணத்தில் இயல் 1லிருந்து 5 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, பார்க்காதவங்க மறக்காமல் பார்த்துருங்க. உங்கள் எல்லாருக்குமே இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணுங்க. என்னென்னா, நம்ம கிளாஸில் லைவ் டெஸ்ட் அட்டன் பண்ணுறவங்க எல்லாருமே நீங்கள் படிக்க வேண்டிய ஒரே ஒரு புக்கு ஸ்கூல் புக்கு மட்டும்தான். 6th-லிருந்து 10th வரைக்கும், அதாவது 6ஆம் வகுப்புலேருந்து 10ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்கள் ஸ்கூல் புக்கு மட்டும் படித்தா போதும். நம்ம லைவ் டெஸ்ட்டு எந்தெந்த நாளைக்கு எந்தெந்த லைவ் டெஸ்ட்டுன்னு சொல்கிறோமோ அந்தந்த நாளைக்கு நீங்கள் அந்த பாடத்தில் இருக்கிற லைன் பை லைன் கொஷின்ஸை நீங்கள் படிக்கணும். அதாவது லைன் பை லைனாக நீங்கள் படிங்க. அதில் தான் நான் கொஷின் கேட்டிருப்பேன். தமிழ் தானே அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேர்லெஸ்ஸாக இருக்கீங்க. தயவு செஞ்சு கேர்லெஸ்ஸாக இருக்காதீங்க. தமிழுக்கு நம்ம இப்போ இருந்தே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மூவ் எடுத்து நம்ம என்ன சொல்கிறோமோ அதை நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்கன்னா பின்னாடி உங்களுக்கு ஃப்யூச்சரில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் ஈஸியாகவும் இருக்கும். இன்றைக்கி குரூப் 4 ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் குரூப் 4க்கு நிறைய நாள் இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சம் பொறுமையாக படிக்கலாம். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் படிக்கிற வேலையை மட்டும் பாருங்கள், ஓகேவா? அடுத்து நம்ம சேனலில் 6th-லிருந்து 10th வரைக்கும் இலக்கணம் லைன் பை லைன் கொஷின்ஸ் முடிச்சிட்டோம். ஸோ அதிலிருந்து தான் இப்போ நம்ம லைவ் வீடியோவாக நம்ம பார்த்துட்டு வரோம். ஃபஸ்ட்டு 6th தமிழ் இலக்கணத்தில் இயல் 1லிருந்து 5 வரைக்கும் பார்த்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போது 6லிருந்து 9 வரைக்கும் வெள்ளிக்கிழமை பார்க்க போகிறோம். அடுத்து 7வது 8வது 9வது 10வது இது எல்லாமே எப்படி பார்க்க போகிறோன்னா, இப்போ 7th தமிழ் இலக்கணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இயல் 1லிருந்து 3 வரைக்கும் ஃபஸ்ட்டு ஒரு லைவ் டெஸ்ட்டு. நெக்ஸ்ட்டு 4 to 6, அடுத்து 6 to 9, அந்த மாதிரி 3 பார்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின்ஸ் பெரிய கிளாஸ் போக போக நிறைய வரும். அப்படின்னும் போது நமக்கு 1 ஹவர் லைவ் கிளாஸில் ஸோ எல்லா கொஷினும் நம்மளை கம்ப்ளீட் பண்ண முடியாது. ஒரு லைவ் நம்ம அட்டன் பண்ணுறோன்னா அதுக்குண்டான லெசன்ஸ் எல்லாமே அதில் ஃபுல்லாக கவர் ஆகிடணும், ஃபுல்ஃபில் ஆகிடணும். அப்படின்னும் போது தான் நம்மளுக்கு ஒரு படித்த ஃபீல் கொடுக்கும். ஸோ அடுத்தடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பேன். நீங்கள் உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க, என்னுடைய வேலையை நான் செய்கிறேன், உங்கள் கூட நான் இருக்கேன். தமிழுக்கு முழுக்க நம்ம சேனலை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் டு அவர் சேனல்.